விஜயும் அதிமுகவும் கூட்டணி வந்துருமான்னு கேக்குறாங்க. எதிர்பார்ப்பு இருக்கு, பேசப்படுதுன்னு சொல்றீங்க நீங்க. நாளைக்கு நடக்கல அப்படின்னு என்ன உடனே ஒரு கட்சி தேர்தல் விட்டு போயிடுவாங்களா என்ன? அதுக்கு எல்லாரும் வைகோவா என்ன? அந்த முதலமைச்சர் என்கிற அந்த நிலையிலிருந்து விஜய் இறங்கி வருவாரா? பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேற முடியுமா? சிரமம் என்பது என்னுடைய கருத்து. என்ன சிரமம் இருக்கு? எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள், காலில் விழுந்து கெஞ்சுகிறேன்னு பேசினாரு. அவர் நினைச்சிட்டாங்களா? அவர் நினைச்சிட்டாங்களான்னு கேட்கல. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வெற்றி பெற வைத்து அவர் முதலமைச்சராக அமராவிட்டால் துரோகிகள்னு கண்டறியப்பட்டிருக்கிறார்கள்னு உதயகுமார் சொல்றது. உதயகுமார் பெரிய காந்தியவாதி, மிகப்பெரிய நேர்மையாளர்னு யாராவது சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்களா? ஆண்டவனால தாவக்காவை காப்பாற்ற முடியாது இல்ல, எடப்பாடியையும் உதயகுமாரையும் காப்பாற்ற முடியாதுங்கிறதா ஒரு 2 முறை அவருக்கு வாய்ப்பு. ஒருவேளை செங்கோட்டையன் கொடுத்திருந்தால் செங்கோட்டையின் இது போன்ற ஒரு சிறப்பான இடத்தை கட்டமைத்திருக்க முடியுமா அப்படின்னு அது அவர்கிட்ட கேட்கணும். அப்படி வாய்ப்பு வந்ததாக நான் பக்கத்துல இருந்து பார்க்கல. செங்கோட்டையனோ ஓபிஎஸ்ஓ இந்த கட்சிக்கு தலைமை வகித்திருந்தால், தலைமை பொறுப்பில் இருந்திருந்தால், அவர்களிடத்தில் இவர் அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து அப்போது நீங்கள் யாரை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்லுங்க சார். நீங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் வேற. நீங்க இது டெக்னிக்கலா ஏதோ ரொம்ப கிடுக்குப்புடி போட்டு கிடைக்க முடியல. நான் இல்ல, நான் அதிகபட்சம் ஓபிஎஸ்க்கு என்ன சொல்லலாம்? நீங்க இருங்க, நாவலரை போல ஒரு நிதியமைச்சராக இருங்க, 2ஆம் இடத்துல இருங்க, ஏற்றுக்கொள்வார். ஆனா பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தான். ஏற்றுக்கொள்வார். எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கலன்னா எல்லாரும் என்ன தெருவில் போயிடுவாங்களா என்ன? திரு செங்கோட்டையன் அதுதான் முயற்சி பண்றாரு. திரு ஓஎஸ் மணியனை எடப்பாடி நீக்காம பாத்துக்கணும். அவரு 2026 அதிமுகக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு KC பழனிசாமி அவர்களை சந்தித்து பேச இருக்கின்றோம். தாவேகாவோட மூத்த நிர்வாகி பேசியிருக்கக்கூடியது இப்போ ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. திரு அருண்ராஜ் அவர் பேசியிருக்கிறாங்கன்னா, பாஜக திமுக தவிர யார் வேணா எங்க கூட்டணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா அதிமுக அவர்களோட டீல் தாவேகாவோட டீல் சரியாயிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுதா? அப்படி இல்லை. அவர் சொன்னதனுடைய அர்த்தம், they are open for alliance with anybody else other than DMK and பாஜக. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கோம். ஆனா ஒரு பூடகமா ஒரு செய்தி வந்துட்டே இருக்கு. அதிமுக தாவேகா பாஜகவை விட்டு அதிமுக தாவேகாவுடைய இந்த கூட்டணி உறுதியான மாதிரி தகவல் வந்துட்டே இருக்கு. இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோவையில பத்திரிகையாளர் சந்திப்புல 2 விஷயங்களை சொல்லியிருப்பார். ஒன்று, நீக்கப்பட்டவர்கள் யாரும் மீண்டும் இணைக்கப்பட மாட்டார்கள் என்பதை சொல்லியிருப்பார். அடுத்து, விஜய் முதலமைச்சர் என்கிற அந்த கேள்வி வருகிற பொழுது எல்லா அரசியல் கட்சிகளுமே அவர்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக நாம் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் என்று தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது. ஸோ இதை மையமாக வைத்து ஒரு பாசிட்டிவா கூட்டணி முடிஞ்சிருச்சா? பட் ஒரு அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒன்று, அதிமுக என்கிற அந்த கட்சி ஒன்றிணைக்கப்படணும். ஜெயலலிதா அம்மா காலத்துல இருந்தவர்கள் ஒருங்கிணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகணும். அடுத்து, விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜக இருக்கிற இடத்துல அவர் கூட்டணிக்கு வரமாட்டார். எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வருவாரா என்பது இன்றைய தேதி வரைக்கும் தெரியல. அப்படி அவர் வெளியே விஜயோடு கூட்டணி அமைத்தால் அது வெற்றி பெறுகிற ஒரு கூட்டணியாக இருக்கும், ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனா பாஜக அதிமுக அதனோடு சேர்ந்து விஜய் என்று வராது. ஆனா அதிமுக விஜய் கூட்டணி அது பாஜக இருந்தோ இல்லாமலோ அமைந்தாலும் கூட, யார் முதலமைச்சர் என்கிற நிலையில் அதிமுக தனிப்பட்ட முறையில் ஆளுகிற கட்சியாக இருப்பதைத்தான் அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறாங்க. ஆனா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தரப்புல அந்த பவன் கல்யாண் மாடல் சொல்லியிருக்காங்க. இப்ப விஜய் துணை முதலமைச்சர், கூட்டணி ஆட்சி என்பது அது எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. அது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர் மீது இருக்கிற நம்பிக்கையில அவர் எப்பவுமே ஒன்ஸ் சேர்ந்தாங்கன்னா அவங்கள கரைச்சிருவாரு
அந்த தைரியத்துல அது சொல்றாரான்னு சொல்லி தெரியும். எல்லா ஒரு ஹோப் வந்து தாவேக்கா மேல இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக நாளிதழ்கள்ல, கட்டுரைகள்ல வந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. இல்லாம ஒரு விஷயத்த இல்ல சொல்லுவாங்களா அப்படிங்கிற அது கேள்வி வரத்தான் அது செய்யுது. ஏன் வந்ததுன்னா, பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேர்ந்த உடனே வெற்றி கூட்டணின்னு திரு எடப்பாடி பழனிசாமியே சொன்னார். ம், பல இடத்துல. ம், ஸ்டாலின் பயப்படுகிறார். சட்டமன்றத்துல ஏன் பயப்படுறீங்க நாங்க பாஜகவோட கூட்டணி சேர்ந்து? ம். திரு நயினா என்றுதான் நாகேந்திரன் அதே கேள்வியை அதான் கேட்கிறார். அதுதான் வந்து பேசினாரு. ம், அப்ப அந்த சூழ்நிலையில தான் என் போன்றவர்கள் வந்து அந்த ஒருங்கிணைப்பு, அதிமுக கட்சி ஒன்றிணையணும். ம், அப்போ ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு நேரேஷன், ஒரு தேர்தல் யுக்தி, ஒரு கட்டமைப்பு, ஒரு எதிர்பார்ப்பு, அதிமுக ஒன்றுபட்டால் வென்று விடலாம் என்கிற ஒரு கோஷம் தமிழ்நாடு முழுக்க அது உருவாச்சு. ம், எடப்பாடி பழனிசாமி அவர்களே ம், அத ஓவர் கம் பண்றதுக்கு, அதற்கு ஒரு மாற்றாக அதை ஒரு மடைமாற்றம் செய்வதற்கு விஜயோடு கூட்டணி என்கிற ஒரு உருவாக்கத்தை கொடுத்தார். ம், ஆனா விஜயோட கூட்டணின்னு இன்றைக்கு தேதிக்கு விஜய் அவர் முதலமைச்சர் என்கிறார். நிச்சயமா அதிமுக அதை விட்டுக் கொடுக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி உறுதியா அதை விட்டுக் கொடுக்க மாட்டார். அந்த முதலமைச்சர் என்கிற அந்த நிலையிலிருந்து விஜய் இறங்கி வருவாரா என்பது தெரியல. ம், அடுத்து பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேற முடியுமா? ம். சிரமம் என்பது என்னுடைய கருத்து. என்ன சிரமம் இருக்கு அதுல? இல்ல பாஜக அனுமதிக்காது. அப்படி வந்தா எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த கிரெடிபிலிட்டி ம், இதற்கு முன்பும் மோடி தான் பிரதம அமைச்சர் என்று சொல்லி எங்கள் தென்னிந்தியாவின் முகம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை திரு மோடி அறிமுகப்படுத்தினார் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில். ம், ஆனா கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். ம். அதனால அதுக்கான அதனால அவருக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த நம்பகத்தன்மை ம். கேள்விக்குறியாக இருந்தது. பட் பாசிபிலிட்டி ஆஃப் வின்னிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல வந்து நம்முடைய ஃபியூச்சர் இப்படி போகும், அப்படி போகணுங்கிறத பார்க்க வேண்டியிருக்கா? உங்களை போன்ற சும்மா இருக்கவங்க தேர்தல் நிச்சயம் களம் எல்லாருமே சொல்றாங்க. தேர்தல் களம் என்பது ம், பாசிபிலிட்டி ஆஃப் வின்னிங். ம், இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வெற்றி பெற வைத்து அவர் முதலமைச்சராக அமராவிட்டால் அவர் அதிமுகவுல பொதுச் செயலராக தொடர முடியாது. ம். மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அடுத்து அந்த தலைமுறைக்கு தலைமுறை இதுதானே சார் அவர் முதன்முறையாக சட்டமன்ற தேர்தல் சந்திக்க போகிறது. பொதுச் செயலாளர் வந்ததுக்கப்புறம். 2021 ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தானே. அன்றைக்கு அவர் பொதுச் செயலாளராக ஆகி இப்பதானே அவர் சட்டமன்ற தேர்தல் சந்திக்க போறாரு. அன்றைக்கு அவர் முதலமைச்சராக மீண்டும் தேர்தலை சந்தித்தார். ம், முதலமைச்சராக 2016 அம்மா இறந்த உடனே ம், அன்னைக்கு 5ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்த பையன் 10 வயசு, இன்றைக்கு 18 வயசு. ம், அவர்கள் வாக்களிக்க வர்றாங்க. ம், இந்த தேர்தலை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தவற விட்டு விட்டால் ம். இன்னும் 5 ஆண்டுகள் என்கிற பொழுது அரசியல் சூழ்நிலைகள் வந்து மாறிடும். இப்பவே இளைஞர்களுக்கான அரசியலா மாறும். இளம் தலைமுறையினர், இளம் வாக்காளர்கள் அதிகமாக வர 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 ம், எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த தலைமை என்பது வந்து கேள்விக்குறியாக்கப்படும். அல்லது அவர்கள் மடைமாறி செல்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. முன்னாள் அமைச்சர் திரு ஓஎஸ் மணியன் அவர்கள் சொல்லும்போது, எடப்பாடி அவர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டானா நாங்க பிரிந்து போனவர்களை சேர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு. செய்தி வந்து எடப்பாடி நாளிதழ்ல இது வந்திருக்கு. வந்து எடப்பாடி பழனிசாமி கருத்தா, ஓஎஸ் மணியன் கருத்தா? ம், ஒரு மாவட்ட செயலாளர் ஓபிஎஸ் அணியில பொதுக்கூட்டத்துல பேசுகிற பொழுது, ம், நான் என்ன எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள், காலில் விழுந்து கெஞ்சுகிறேன்னு பேசினாரு. ம், அவர் இணைச்சிட்டாங்களா? ம். அவர் இணைச்சிட்டாங்களான்னு இல்ல. கேட்கல. அப்புறம் இதெல்லாம் சும்மா வாய் சவடாலு. திரு செங்கோட்டையன் அதுதான் முயற்சி பண்றாரு. திரு ஓஎஸ் மணியனை எடப்பாடி நீக்காம பாத்துக்கணும் அவரு. இப்படி சொன்னதுக்கு. இல்ல திரு செங்கோட்டையன் அதுதான் சொல்றாரு. திரு ஓபிஎஸ் அவர்கள் அதுதான் சொல்றாங்க. திரு டிடி குப்பை, விஜயகாரன் சொல்லணும். குப்பை, சுப்பை அதிமுகல இருக்கிற ஒரு கடைக்கோடி சாதாரண 20 வயசு உறுப்பினர்ல இருந்து 80 வயசு உறுப்பினர் வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்துணை வாக்காளர்களும் திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கு அதிமுக வலிமைப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த வலிமை என்பது ஒன்றுபட்ட அதிமுகவால் ஏற்படும். ஆல்ரெடி வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு வலுவான அதிமுக தான் இப்போது இருக்கிறது.
பொதுச் செயலாளர் தான் இருக்கிறார் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொல்றார். அவருடைய வழிநடத்தல்ல அவர் சொல்றதன் அடிப்படையில் நாங்கள் சிறப்பாக செய்துபட்டு கொண்டு நிச்சயமாக நாங்கள் தேர்தல் வெற்றி பெறும் சொல்கிற சூழ்நிலையில் இவர்கள் எல்லாம் துரோகிகள் என்று கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். அதனால அவங்க வெளியே போனது நல்லது. திமுக தான் அவங்க பின்னாடி இருந்து அவங்கள செயல்படுத்திட்டு இருக்குன்னு குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இல்ல அதாவது துரோகிகள்னு கண்டறியப்பட்டிருக்கிறார்கள்னு உதயகுமார் சொல்றது. உதயகுமார் வந்து பெரிய காந்தியவாதி, மிகப்பெரிய நேர்மையாளர்னு யாராவது சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா? அது அவருடைய கருத்து. உதயகுமாருடைய கருத்து. அவ்வளவுதான். அப்படித்தான் நம்ம அதை வந்து கடந்து போகணும். அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ கிடையாது. முன்னாள் அமைச்சர் ஒரு வந்து சட்டமன்றத்தினுடைய அது துணைத் தமிழ்நாட்டுல அது தலைவராக மாதிரி ஒரு நூத்துக்கணக்கான பேர் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. எல்லா முன்னாள் அமைச்சர்களும் பெரிய சீர்திருத்தவாதிகளோ, நேர்மையானவர்களோ அல்ல. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ம். மக்கள் எதிர்பார்ப்பு, அதாவது அரசியல்ல மட்டும்தான் 1+1 இஸ் நாட் ஆல்வேஸ் 2. இட் கேன் பி 20. ஒருவர் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் அது 2 தான் இல்ல. அது 20ஆக கூட மாறும். 2011 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். அதான் பல தேர்தல்கள்ல. அப்ப ம். அது வந்து அந்த பப்ளிக் பர்செப்ஷன், அதாவது அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற கூட்டணியாக இருந்து விட்டால், மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அந்த மக்கள் மனநிலைக்கு தகுந்த மாதிரி, மக்கள் எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அந்த கட்சி செயல்படுகிற பொழுது அதனுடைய வெற்றி வாய்ப்புகள் கூடும். அதனால இது வெறும் அர்த்தமெட்டிக்கா இவங்கள்ட்ட இவ்வளவு ஓட்டுங்க, எங்கள்ட்ட இவ்வளவு ஓட்டுங்க, கூட்டினா இவ்வளவுதான் அப்படிங்கிற மேத்தமெட்டிக்ஸ் அல்ல. ம். இட்ஸ் கெமிஸ்ட்ரி. ம். அந்த கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு மிக அதிக வாக்குகளை அந்த வகையில கெமிஸ்ட்ரி இந்த தடவை 2026 அதிமுகக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒன்றுபட்ட அதிமுக இருக்கணும். அதுக்கான பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லியாச்சு. அடைச்சாச்சு டோர். அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்படி இதே எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு தான் சொன்னாரு. ம். 21 இல்ல, 26, 31, 29 யார் சொன்னா? காலத்தின் சூழல் யார் தேர்தல் சொன்னாங்கன்னு கேக்குறேன். திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. அப்புறம் ஏன் இப்ப திருப்பி போய் பிஜேபியில சேர்ந்தாரு? காலத்தின் சூழல் தேவை இருக்கிறது. அப்ப அது 18% அப்ப வந்து இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 வாக்கு இந்த பகிர்வு முறை இருக்கு. ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் வெற்றி. இப்ப இவரே எடப்பாடி பழனிசாமியே பிஜேபியோட கூட்டணி வந்த உடனே இது வெற்றி கூட்டணினாரு. ஸ்டாலின் பயப்படுகிறாருனாரு. ம். இப்ப இவர்தான் பயப்படுறாரு. யாரை பார்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயப்பட வேண்டியிருக்கு? வெற்றி பெற முடியாதுன்னு பயப்படுறாரு. வெற்றி பெற முடியாதுன்னு பயப்படுறதுனால தானே பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ம். வெற்றி பெற முடியாது. இப்ப அவர் வெற்றி பெறுகிற சூழ்நிலையில இருந்தா, விஜய் பத்தியோ அல்லது அந்த கட்சிய பத்தியோ பொருட்படுத்தாமல், அதிமுக வலிமையா இருக்குதுங்க. அந்த டேட்ட சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுங்க. தேர்தல் வச்சா நம்ம வென்று ஆட்சி அமைச்சிருவோம் ம். என்று அவர் பயணிக்கலாம்ல. ஏன் இன்னும் வந்து கூட்டணிக்கு பேசுறாங்க. இதே உதயகுமார் என்ன பேசினாரு? தாவேக்க வரலைன்னா ஆண்டவனாலும் ஆ, காப்பாற்ற முடியாது. அவ்வளவுதான். ம். ஆண்டவனால தாவேக்காவை காப்பாற்ற முடியாது இல்ல. ம். எடப்பாடியையும் உதயகுமாரையும் காப்பாற்ற முடியாதுங்கிறதா ஒரு மைண்ட் வாய்ஸ். ம். எனக்கு பிறகு இன்னும் 100 காலத்திற்கு வந்து இந்த அதிமுக வந்து இருக்கும் அப்படின்னு திருமிகு ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திலேயே பேசியிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னொரு கட்சி நோக்கித்தான் அதனுடைய இருக்கிறதாக நீங்கள் கருதுகிறீர்களா? நீங்க முன்னாடி அப்படி எம்ஜிஆர் இல்ல. காலத்துல இருந்து நம்ம பாக்குறீங்க. பல சூழ்நிலைகளை பாருங்க. சென்ற முறை அந்த வன்னியர்களுக்கு கடைசி நிமிடத்துல கொடுத்த அந்த 10.5 10.5. ம். மிச்சம் இருக்கிற அதனால் பாதிக்கப்படுவோமோ 108 என்று சமூகங்கள். அஞ்சுகிற ஒரு 120 சமூகங்கள் ஒன்று திரண்டு அதிமுகவுக்கு எதிராக வாக்களித்தார்கள். ம். வாக்களித்தார்கள். வட மாவட்டங்கள் எல்லோரும் சொல்லுவாங்க, இல்ல தென் மாவட்டத்துல தினகரனால தோற்றுவிட்டோம். அது உண்மை அல்ல. ம். வட மாவட்டங்கள்ல ம். சென்னை ஒரு தொகுதியில கூட அதிமுக ஜெயிக்கல. ம். திருவள்ளூர், ம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், திருச்சி, ம். டெல்டால தஞ்சாவூர், ம். நாகப்பட்டினம் இந்த பெல்ட் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு 117 தொகுதியில 10, 12 இடங்கள்ல தான் அதிமுக கூட்டணி வந்து ஜெயிச்சிருக்கு. அப்ப 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல தோல்வி. இந்த இடத்திலேயே ஆட்சி அமைக்கிற நிலையை அதிமுக இழந்துருச்சு. ம். இன்றைக்கு 4.5 ஆண்டுகள் ஆயிருக்கு. இந்த 4.5 ஆண்டு காலத்துல எடப்பாடி பழனிசாமி மற்ற சமுதாயத்தை திருப்திப்படுத்துகிற வகையிலையோ அல்லது அவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில, ம். இதனாலதான் நம்ம சென்ற முறை தோற்றோம், ம். இந்த முறை அவர்களை எல்லாம் நம் பக்கம் கொண்டு வந்துட்டோம் ம். என்று ஏதேனும் ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறாரா ம். என்றால் எனக்கு தெரிந்து இல்லை. இது ஒன்று. அடுத்து அதிமுகவினுடைய மிகப்பெரிய வாக்கு வங்கியாக கருதப்படுவது பெண்கள் வாக்கு வங்கி. அந்த பெண்கள் வாக்கு வங்கியை கவர்வதற்கு, பெறுவதற்கு அல்லது ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற வகையில
எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த அரசியல் ரீதியான செயல்பாடுகள் இந்த 4.5 ஆண்டுகள்ல என்ன? ம். ஒன்றும் பெருசா இல்ல. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து திட்டங்களை தீட்டவோ, செயல்படுத்தவோ முடியாதுங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அவர் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அரசியல் ரீதியாகங்கிற வார்த்தையை நான் அழுத்தி சொன்னேன். சரி. குறைந்தபட்சம் கட்சியில் யாரேனும் பெண்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்களா ம். அப்படின்னு பாருங்க. ம். அது தலைமையிலிருந்து மாவட்ட அளவுல, மண்டல அளவுல, ஒன்றிய அளவுல, ம். பெரிய அளவுல இல்ல. ம். அதே போல தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள், பட்டியலின சமுதாய மக்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பிச்சு அம்மா காலம் வரைக்கும் அது ஒரு வலிமையான வாக்கு வங்கி அதிமுகவினுடைய வாக்கு வங்கி. ம். அவர்கள் நம்பிக்கையை பெறுகிற வகையில் ம். யாரேனும் அந்த சமுதாயத்திலிருந்து முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா? அல்லது அவர்கள் வாக்கு வங்கியை பெறுவதற்கு ஏதேனும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? ம். அடுத்து சிறுபான்மையினருடைய வாக்குகள். ம். அந்த மதுரையில அவர்களது மாநாட்டில் இவர் பேசினார். SDPA-ல. ஆனா பேசிட்டு வந்த உடனே அதாவது இவர் நாங்க பாஜகவோட போனாலும் உங்களுக்கு அரணாக இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம்னு அது வேற. ஆனா 2026லயும் இல்ல, 29லயும் இல்ல, 31ல இல்லன்னு உறுதி கொடுத்துவிட்டு, மீண்டும் பாஜகவோட கூட்டணி என்கிற பொழுது, அவர்கள் நம்பிக்கையை எடப்பாடி பழனிசாமி அத திரும்ப பெறுவதற்கான முயற்சிகள் பெரிய அளவுல இல்ல. உங்களுக்கு நல்லா தெரியும். 2011ல தேமுதிக, அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கு முன்னதாக திரு விஜயகாந்த் சொன்ன விஷயம் என்னன்னா, யாருடனும் கூட்டணி இல்லை என்று சொன்னார். இது நடந்தது. அதே போல மக்கள் நல கூட்டணி அமைவதற்கு முன்னதாகவும் இதே போல திரு வைகோ அவர்கள் மதிமுகவும் நாங்கள் எங்கள் கூட்டணி சேர மாட்டோம்னு சொன்னார். திருமாவளவனும் அவர்கள் அதைத்தான் சொன்னார். சொல்ல போனால் மதிமுகவில் தீர்மானமே நிறைவேற்றப்பட்டது. இப்படியெல்லாம் இருந்தும் கூட அடுத்தடுத்த கால சூழல்களை நோக்கி, தேர்தலை நோக்கி நகரும் போது அந்த கூட்டணியை நோக்கி நகருகிறார்கள். இதை நம்ம யதார்த்தமா பார்க்கத்தானே செய்றோம். அதனாலதான் மதிமுக ஒரு காலத்துல எம்ஜிஆருக்கு பிறகு மிகப்பெரிய தாக்கத்தை திமுகவுக்கு ஏற்படுத்திய திரு வைகோ அவர்கள் இன்றைக்கு ஒரு அரசியல் ரீதியாக அன்றைய பலம் இன்றைக்கு அவருக்கு இல்ல. நான் அவரை பத்தி தவறாக சொல்ல விரும்பல. அரசியல் பலம் இழந்தவராக இன்றைக்கு விசிகாவை எடுத்துக்கங்க, இடதுசாரிகள் எடுத்துக்கங்க. விசிகா ஒரு பெரிய எல்லாருமே பலமா அதை இருக்காங்க. நீங்க அதிமுகவை நீங்கள் இன்றைய மதிமுகவுக்கோ இன்றைய இடதுசாரிகளுக்கோ ஒப்பிடுவது சரியாக இருக்காது. அதிமுக இல்ல, என்பது அவர்களும் அந்த தீர்மானம் போட்டவர்கள் தான் இது போன்ற அதுதான் நகர்வுகளை சொல்றேன். நோக்கி அதனாலதான் நகர்ந்தார்கள். அதுதான் அவர் அந்த தீர்மானம் போட்டதனால்தான் அவர்களுக்கு இந்த தேய்மானம்னு சொல்றேன். ம். அவர்கள் வளரவில்லை என்பதற்கு அதெல்லாம் ஒரு காரணம் என்று சொல்றேன். ம். அப்ப அந்த நிலைப்பாட்டுக்கு நீங்கள் எடப்பாடி பழனிசாமியும் இன்னொரு வைகோ போல, இன்றைய தளர்ந்த வைகோ போல ஆயிடக்கூடாது. இன்றைய என்ன தளர்ந்த வைக்கோங்கிற இன்னைக்கு கூட அவருடைய நடைபயணம் மேற்கொள்ள போறேன்னு சொல்றவர் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடைபயணம் மேற்கொள்ள போறேன்னு சொல்றாரு. அரசியல் ரீதியாக ஒரு சீட் எம்பி சீட் சட்டமன்றத்தில் அநேகமா 1, 2 கொடுப்பாங்களா, 4, 5 கொடுப்பாங்களான்னு தெரியல. ம். அத நீங்க ஆட்சி பொறுப்புக்கு வர எதிர்பார்க்கிற அதிமுகவோட ஒப்பிடுவது தவறுன்னு சொல்றேன். ம். தமிழகத்துல பொதுவாவே இந்த பைபோலார் பாலிடிக்ஸ் தான் நீண்ட காலமாக இருந்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்தே வருகின்றோம். அது 91ல இருந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த வகையில தாவேகா தங்களே அந்த இடத்துக்கு நகர்த்துறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. என்ன பண்றாங்கன்னா, திரு அண்ணாமலை பிஜேபியில இருந்தப்போ நாங்கள் திமுக தான், நாங்கள் தான் அவர்களுக்கான சரியான எதிர்க்கட்சியா செயல்படுகிறோம். இப்போ தாவேகா என்ன சொல்றாங்கன்னா, தாவேகா, திமுக 2 கட்சி தான் என்கிற இடத்துக்கு நகருகிறார்கள். இந்த 2மே ம். எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த தனி மனிதனின் தவறுகள். அதாவது அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்த காலத்திலேயே ம். எடப்பாடி பழனிசாமியை விட அதிமுக கட்சியை விட பாஜக தான் திமுகவுக்கு மாற்று என்கிற அந்த நேரேஷனை உடைப்பதற்கு தவறிவிட்டார். அண்ணாமலைக்கு ஒரு வழி இவர் ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். அல்லது ஒரு வேக்கம், ஒரு காலி இடத்தை அவர் ஏற்படுத்தி கொடுத்துட்டார். ம். அதே நிலைதான் இன்றைக்கு விஜய்க்கும் இவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த எடப்பாடி 2 பழனிசாமி ஏற்படுத்தி நிலைப்பாடு. ஆனா கொடுத்திருக்காரு. இதையே ஒரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருகிறேன் என்கிற ஜெயலலிதா அம்மா காலத்துல சொன்ன போதும் சரி, எடப்பாடி பழனிசாமி காலத்துல சொன்ன பொழுதும் சரி, ம். அவைகள் சரியாக கையாளப்பட்டன. ம். கமலஹாசனுடைய அந்த அரசியல் தாக்கம், அரசியலுக்கு வருகிறேன் என்று சொன்னதற்கு பிறகு அந்த தாக்கம் சரியாக கையாளப்பட்டது. ஆனால் விஜய் அரசியல் கட்சி என்று வருகிற பொழுது
அந்த தாக்கம் சரிவர கையாளப்படவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களால். அடுத்து ஏன் சொல்றேன்னா, இப்ப கூட சொன்னீங்க வைகோ நடைபயணம் போறாருன்னு. ம். கேலி கூத்தா இல்ல? அதாவது தமிழ்நாட்டு அரசியல்ல இன்றைய திமுக அரசாங்கத்துல தான் ம். மிக அதிகமான ம். போதைப் பொருள் நடமாட்டம், கள்ளச்சாராயம், கள்ளச்சாராய சாவுகள். ம். அடுத்து இந்த ரெஸ்டோ பார். இப்போ இவங்க திமுக வந்து கொடுத்தது. ம். அப்புறம் அந்த மணமகிழ் மன்றங்கள். ம். கிராமங்கள் தோறும் பட்டி தொட்டி எங்கும் பெட்டிக்கடைகளில் கூட மது விற்பனை ம். மிக தாராளமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அப்படி விற்கிற அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் துவக்கி வைத்து நீங்கள் போற்றுகிற வைகோ மதுவிலக்குக்கு எதிராக நடைபயணம் செய்கிறார். ம். வேணா இன்னும் ஒண்ணு பொருத்தமா இருக்கும். ம். திமுகல தான் நிறைய மதுபான உற்பத்தியாளர்கள் கட்சியில இருக்காங்க. அவர்களையும் அந்த நடைபயணத்துல வைகோ இணைச்சுக்கிட்டாருன்னா இன்னும் அது ரொம்ப பொருத்தமா இருக்கும். ம். இப்போ இருக்கக்கூடிய திரு அருண்ராஜ் சொன்னது போல தாவேக்க ஒரு கூட்டணிக்காக நகர்கிறதா, தாவேக்க தலைமையிலான கூட்டணியை நோக்கி நகர்கிறதா, அது அதிமுகவுக்கு சாதக பாதங்களை ஏற்படுத்துமான்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அவங்க தனியா நின்னாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட்டால் ம். அது ஒரு வலிமையான இயக்கம். அது எங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி நீங்க ஒருங்கிணைப்பு வர அதுக்கு தான் வர. ம். அதாவது அவர்கிட்ட ஒரு மென்டல் பிளாக், அவர் மனதளவுல ஒரு எண்ணங்கள். ஜெயலலிதா அம்மா காலத்துல சொல்லுவாங்க, ஜெயலலிதா வந்து சுப்ரீமோ என்று சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு சுப்ரீமோ அந்த மாதிரி வந்து அவர் நினைச்சுக்கிறார். ம். அவர் அப்படி நினைக்க கூடாது, அது தவறு. ம். He is first among the equals. எல்லோரும் சம அந்தஸ்துடையவர்கள். அந்த சம அந்தஸ்தில் உள்ளவர்களில் இவர் முதன்மையானவராக இருக்கிறார் என்கிற அந்த மனநிலையில் அவர் அணுகினால் அரசியலை, கட்சியை ஒரு வலிமை பெற்ற தலைவராக இருப்பார். அந்த அணுகுமுறை அவரிடத்தில் இல்லாத காரணத்தினால, தன்னை ஒரு சுப்ரீமோவாக நினைத்து கொண்டு செயல்படுகிற காரணத்தினால தான் இந்த பலகீனம். அப்படி நினைப்பதில் கூட தவறில்லை. ஆனால் நீங்கள் தலைமை பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு இன்று வரை எந்த பெரிய வெற்றியையும் பெற்றுக் கொடுக்காத காரணத்தை நீங்கள் உணர வேண்டும். ம். அப்ப அந்த வெற்றி பெறுவதற்கு ஒரு வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும். திரு செங்கோட்டையன் சொல்றாரு, இதே எனக்கு வந்து 2 முறை வாய்ப்பு வந்தது. அந்த 2 முறை வாய்ப்பு வந்தப்பயும் நான் தான் அவர் வந்து எனக்கு வேண்டான்னு சொன்னேன். நீங்க நில்லுங்க அப்படின்னு சொன்னேன். 2 முறை அவருக்கு வாய்ப்பு வந்து ஒருவேளை செங்கோட்டையன் கொடுத்திருந்தால், செங்கோட்டையன் இது போன்ற ஒரு சிறப்பான இடத்தை கட்டமைத்திருக்க முடியுமா அப்படின்னு அந்த அப்படி செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா நீங்க அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் எனக்காக பேசுறேன், செங்கோட்டையனுக்காக நான் பேசுறேன். அது அவர்கிட்ட கேட்கணும். அப்படி வாய்ப்பு வந்ததாக நான் பக்கத்துல இருந்து பார்க்கல. பத்திரிகை செய்தி யூகங்கள்ல வந்ததை பேசிட்டு இருக்கிறோம். கூவத்தூரில் இது போன்ற நடந்தது. இப்படி வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதாவது செங்கோட்டையன் வந்து இன்றைக்கு சசிகலாவுக்கு பின்னால நின்று தினகரனுக்கு ஒரு துணையாக நின்று அரசியல் செய்கிறார். குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பாராட்ட தகுந்த செயல் என்பது சசிகலா குடும்பத்தின் பிடியிலிருந்து இந்த கட்சியை மீட்டிருக்கிறார். அந்த வகையில் அவர் பாராட்டுக்குரியவர். செங்கோட்டையனோ ஓபிஎஸ்ஓ இந்த கட்சிக்கு தலைமை வகித்திருந்தால், தலைமை பொறுப்பில் இருந்திருந்தால், அவர்களிடத்தில் இவர் அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து அதிமுக மீண்டும் வந்திருக்காது. அப்போது நீங்கள் யாரை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? சார், நீங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் வந்து வேற. நீங்க இது வந்து டெக்னிக்கலா ஏதோ ரொம்ப கிடுக்குப்புடி போட்டு கேட்க நான் புரிஞ்சுக்கிறேன். பழனிசாமி வந்து எனக்கு ரொம்ப நாளா தெரியும். நான் வந்து பார்த்துட்டு அந்த வழி கேட்கல. தலைமை பொறுப்புக்கு வருவது என்பது வேறு, ஒரு அவர்கள் கட்டுப்பாட்டுல கட்சி இருப்பது என்பது வேறு. ஆனால் தேர்தல் வெற்றிக்கு அவர்களை ஊறுகாயை போல பயன்படுத்தி கொள்வது என்பது வந்து வேறு. அரசியல்ல ஒரு தொகுதியில 10 பேர் சீட்டு கேட்பாங்க. ஒருத்தருக்கு தான் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க. அந்த ஒருத்தர் மிச்சம் 9 பேர் உடனே கட்சி விட்டு நீக்கிடுறது இல்ல. அந்த 9 பேரையும் அந்த கட்சிக்குள்ளேயே வச்சு அரவணைச்சு வெற்றிக்கு நீங்கள் அவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்கள் மாற்று கட்சிக்கு போகாத வரை. அந்த இவர்கள் பெரும்பாலும் சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ வேற கட்சிக்கு போயிடல. இன்றும் அவர்கள் அதிமுகவில் இணைந்து பயணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதிகபட்சம் ஓபிஎஸ்க்கு என்ன சொல்லலாம்? நீங்க இருங்கண்ணே, நாவலரை போல ஒரு நிதியமைச்சராக இருங்க, 2ஆம் இடத்துல இருங்க. ஏற்றுக்கொள்வார். ஆனா
பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தான். இல்ல ஏற்றுக்கொள்வாரா? இஷ்டம் இருந்தா வா, இல்லைன்னா போன்னு சொல்லலாம்ல. நீங்க நான் நீக்கப்பட்டவர்கள் தான். நான் யாரையும் சேர்த்த மாட்டேன். கட்சி இது என்னது? இது நான் அத விட்டுட்டு, இது ஒரு ஸ்டெப் மக்கள் நீங்க அரசியல் செய்கிறது வாக்காளர்களை கவர்வதற்கு, தொண்டர்கள் அணு ஒரு ஒரு ஆதரவை பெறுவதற்கு. அவர்தான் சேர்த்துக்கிறேன்னாரு, 2ஆம் இடம் கொடுக்கிறேங்கிறாரு, நிதியமைச்சர் கொடுக்கிறேங்கிறாரு, கட்சியில 2ஆம் நிலையில பொறுப்பு கொடுக்கிறேங்கிறாரு, பொருளாளர் கொடுக்குறாரு. இதானே நீங்க அம்மா காலத்துல இருந்தீங்க. திரு செம்மலை அவர்கள்ட்ட நான் இதே இடத்துல வந்து கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அதெல்லாம் வந்து சொல்லும்போது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்ததுக்கப்புறம் அவங்களே வேலை நீங்க செய்யும். சேர்த்திட்டு சரி, பொதுச் செயலருக்கு தான் சகல அதிகாரம் என்கிற பொழுது, அப்படி சரியா வரலைன்னா எந்த காலத்துல வேணாலும் நீக்கிட்டு போலாம். ம். ஸோ அதுல தப்பில்லை என்பது என்னுடைய கருத்து. ம். அதே போல சசிகலா அவர்களுக்கு ஏதோ ஒரு உயர்மட்ட குழு ஒரு அகாமடேஷன். ஏன்னா இன்றைய தேதிக்கு அவர்களுக்கும் அந்த தண்டனை இருக்கு. தேர்தலில் அவர் போட்டியிட முடியாது. ம். அதனால அவரையும் ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ணலாம். தினகரன் வந்து ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு. ஒரு கூட்டணியில அந்த கட்சியை வந்து இணைச்சுக்கிறதுல தவறு இல்ல. ம். ஆனால் இந்த ஒருங்கிணைப்பு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா இல்லையா என்பதை வந்து திரு பழனிசாமி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். நிச்சயமா எப்படி சாத்தியம் எப்படி இருக்கு. இருக்குங்க? ஏன்னா நிச்சயமா சாத்தியம் இருக்கு. பொதுச் செயலாளராகவோ கட்சிக்கு இன்னைக்கும் சசிகலா அவர்களிடம் ஒரு மதிப்பு மிகுந்த சின்னமா என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் வந்து இந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆவாங்களோ போவாங்களோங்கிற அந்த யோசனை இருக்குமா இருக்கு? அதெல்லாம் காலம் இன்னைக்கு அவர்கள் கட்சி விட்டு நீக்கப்பட்டு 7, 8 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. ம். அதெல்லாம் வந்து இன்றைய நிலைக்கு அதெல்லாம் பொருந்தாது. ம். முதலமைச்சருக்கு யார் வேட்பாளர்? முதலமைச்சர் எடப்பாடி இடத்துக்கு பழனிசாமி. பழனிசாமி சொல்லிட்டீங்க. மத்தவங்க அத ஒத்துக்கணும் இல்லையா? யாரு? ஏத்துக்கிட்டா வாங்க, இல்லைன்னா வேண்டான்னு சொல்லிட்டு போலாம்ல. ஒரு ஆப்ஷன் குடுக்கலான்னு சொல்றீங்க. இல்ல, ஏத்துக்கிட்டா வாங்க, இல்லைன்னா வேணான்னு சொல்லிட்டு போலான்னு சொல்றேன். நீங்க சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ம். நீங்க யாரையும் நான் உள்ள விட மாட்டேன்னு சொல்றத விட, ம். எடப்பாடி பழனிசாமி தாங்க முதலமைச்சர் வேட்பாளர். அவர் தாங்க பொதுச் செயலாளர். ம். ஏற்றுக்கொள்கிறவர்கள் இந்த கட்சிக்குள்ள வாங்க. திரு தினகரன் தெளிவா சொல்றாரு. அவரு வந்து என்டிஏ முதலமைச்சர் வேட்பாளர் இருக்க வரைக்கும் நான் வராதீங்க. வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது நீங்க சொல்றது தவறு. ம். பாஜகவோடு கூட்டணி எடப்பாடி பழனிசாமி வைத்தவுடன் ம். தினகரன் ம். இணைந்து அதிமுக வெற்றிக்கு, அதிமுக ஆட்சி அமைக்க பிரச்சாரம் செய்வேன்னு தான் சொன்னார். அப்பயும் அவர் என்ன சொன்னார்? அதை ஒரு சொல்றாரு உடம்பு தெளிவு. சரி. சார், நான் தினசரி நான் வந்து கொடுத்து எல்லா மீடியாலையும் நான் பேசியிருக்கேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட்டணியில் சேர்த்த மாட்டேன் என்று அறிவித்ததற்கு பிறகு, அந்த கூட்டணி குறித்த பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் பாஜக மூலமாக நடந்த பொழுது, ம். அவர்களை இணைக்க மாட்டேன், கூட்டணியில் சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று இவர் பிடிவாதமாக சொன்ன காரணத்தினால, தினகரன் வேற வழி இல்லாம அந்த கருத்தை சொன்னாரே ஒழிய, அவருடைய ஆரம்ப கால நிலைப்பாடு அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்ட உடனே, நாங்கள் ஏற்கனவே என்டிஏல இருக்கிறோம். ம். அதிமுக இப்ப என்டிஏல வந்து இணைந்திருக்கிறார்கள். எங்களோடு அவர்கள் சேர்ந்து பயணிப்பது வரவேற்க தகுந்தது. அப்படி பாசிட்டிவா தான் சொல்லியிருந்தார். சொல்லியிருந்தார் இல்லையா? அப்பவும் அமித்ஷா அவர்கள் தெளிவா என்ன சொன்னாங்க? இங்க இருக்கக்கூடிய வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணி. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் தான் அந்த முன்னிலைப்படுத்தும். அப்பொழுது திரு தினகரன் அவர்கள் அந்த ஸ்டாண்ட்ல இருந்தவர். அதற்கு பிறகாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் நான் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, வர அது முடியாது. இப்ப நான் சொல்றது அது எடப்பாடி பழனிசாமி தினகரனை கூட்டணியில சேர்த்துக்கிறதுக்கே சரி, இது வேற வழி இல்லாம ம். எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கலைன்னா எல்லாரும் என்ன தெருவுல போயிடுவாங்களா என்ன? அவர்கள் அரசியல் செய்வதற்கு எதிர் அரசியல் செய்யறாங்க. இப்ப ம். இணைந்து ஒரு கட்சி கூட்டணி பேசுறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே கேக்குறீங்க, விஜயும் அதிமுகவும் கூட்டணி வந்துருமான்னு கேக்குறாங்க. ம். எதிர்பார்ப்பு இருக்கு, பேசப்படுதுன்னு சொல்றீங்க நீங்க. நாளைக்கு நடக்கல அப்படின்னா என்ன, உடனே ஒரு கட்சி தேர்தல் விட்டு போயிடுவாங்களா என்ன? ம். அதுக்கு எல்லாரும் வைகோவா என்ன? ஏன் நீங்க வைகோ அவர் ஒரு தேர்தலை புறக்கணிச்சுட்டு போயிட்டார்ல, அதை சொல்றாரு. போயிட்டு இப்போ 10, 12 வருஷம் கழிச்சு சொல்றாருல்ல, ஓபிஎஸ்னாலதான் இழந்துட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கு ம். அதாவது அந்த கால சூழ்நிலைகள்ல எதிர் அரசியல் செய்யக்கூடிய கட்டாயத்துக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அதனால அந்த எதிர்கருத்துக்களை சொல்றாங்க. 2026 தேர்தலுக்கான முன்னெடுப்புகள் அதிமுக தரப்புல சரியானதா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரியாக இல்லை என்பது என்னுடைய கருத்து, அல்லது வலிமையாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. சரிப்படுத்த வேண்டிய இடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நிறைய இடங்கள் வந்து இருக்கு. மிக்க நன்றி திரு பழனிசாமி. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.